ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். சாயந்தரம் காய்கறி மார்க்கெட் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். திருவாரூரில் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்ட 1 இயர் தான் ஆகுது, ரொம்ப வருஷம் கூட ஆகலை. நல்ல அழகாக மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்டு உள்ள நிறைய நாட்டு மருந்து கடை, அப்புறம் டெக்கரேஷன் கடை, பழ ஜூஸ் கடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் வரிசையாக அழகழகாக கட்டிடங்கள் கட்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி கட்டிடம் வியாபாரிகள் மிகவும் சந்தோஷமாகவும் இங்கே நல்லா வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வழக்கமாக வாங்குகிற காய்கறி கடை இதுதான். ஏன்னா நம்ம அடிக்கடி போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ, காய்கறி வாங்குறப்போ நமக்கு பணத்தை சேமிக்க முடியாது இல்லையா? அதனால் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் காய்கறி. அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி காய்கறி வாங்க போகிற இடத்துலையும் சரி தான், பக்கத்தில் இருக்க கடைக்காரங்களும் சரி தான், இங்கே மார்க்கெட்டில் எல்லோரும் எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக டீலிங் பண்ணுவாங்க இங்கே. ஸோ திருவாரூரை பொறுத்த வரைக்கும் காய்கறிகளும் சரி, தேவையான மளிகை ஜாமான்களும் சரி தான். இங்கே மலிவாக கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த அண்ணனை பாருங்களேன், என்னையும் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜாலியாக நம்மள்கிட்ட பழகுவாங்க. பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு காய்கறியெல்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காய்கறி அங்கே எப்படி நல்லா இருக்குது பாருங்களேன், அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கோம். ஸோ எங்களை மாதிரி நீங்களும் எத்தனை பேர் காய்கறிகளை மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.